வாட்ஸ்அப்குள்ள பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் வரப்போகுது. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா என்னென்ன விஷயங்கள் வந்து வாட்ஸ்அப்ல எக்ஸ்ட்ராவா குடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்குள்ள பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வரப்போகுது. ஸோ அதில அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போற ஃபீச்சர்ல ஒரு 5 ஃபீச்சர பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்குள்ள பார்த்தீங்கன்னா, தீம் செட்டுன்னு நீங்க போறீங்க அப்படின்னா, கலர் கரெக்ஷன்ஸ்ல ரொம்ப பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு சேட்குள்ள தான் கலரை மாத்துற மாதிரி இருக்குமே தவிர வாட்ஸ்அப்போட தீம் செட்டுக்குள்ளே கலரை வந்து மாற்ற முடியாது. ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று டிஃபால்ட்டாக இருக்க பிளாக் தான். ஸோ இது ரெண்டை தாண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் தீம் செட்குள்ளே வரப்போகுதுன்னு சொல்லலாம். வாட்ஸ்அப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இதுக்குன்னு ஒரு பர்டிகுலராக அமௌண்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தீம் செட்டோட கலர்ஸை யூஸ் பண்ணி அழகாக உங்கள் வாட்ஸ்அப்பை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே க்ரீன் கலரில் இருக்க இந்த வகையான ஐகான்ஸ் எல்லாமே ரெட் கலரில் மாற்ற முடியும், ப்ளூ கலரில் மாற்ற முடியும். இங்கே இருக்க 22 கலர்ஸில் உங்களால் வந்து ரொம்ப அழகாக மாற்ற முடியும்னு சொல்லலாம். பார்க்க நல்லா இருக்குது. இது ஒரு கஸ்டமைஸ்டு கலர் மெட்டீரியலாக இருக்கும். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் வெர்சடைலான கலர்ஸ் வந்து கொண்டு வருவோம். இது ட்ரையல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் கலர்ஃபுல்லாக வாட்ஸ்அப்பை மாற்றுறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்காகவாச்சும் நீங்கள் இந்த பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனை வாங்குவீங்களா சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். இதே போல் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்போட ஐகானிக்கான லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோகோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மாற்றத்தை வந்து பண்ண போகிறாங்க. இந்த ஐகானிக்கான லோகோஸ் வந்து வாட்ஸ்அப்போட ஒரு தீம் செட்டுன்னு சொல்ல முடியும். இதுதான் வாட்ஸ்அப்போட ஒரு ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டியே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது மூலியமாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப அழகாக 15 நியூவான ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. நார்மலாக இருக்க வாட்ஸ்அப்போட டிஃபால்ட்டான ஐகான் இது மட்டும் இல்லாமல் இன்னும் 14 டிஃப்ரெண்டான ஐகான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா வாட்ஸ்அப்பை வேற லெவலுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியும். பார்க்குறவங்க எல்லாமே என்ன இது அப்படின்னு கண்டிப்பாக கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஐகான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதில் 3D ஐகான்ஸும் அடக்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் பேக்ரவுண்ட் ஐகான்ஸும் அடக்கம்னு சொல்லலாம். அவங்க இன்னுமே என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ட்ரையல் தான், இன்னுமே இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்கள் கையிலே ஹேண்டியாக அந்த டூலை வந்து கொடுத்துருவோம், இதுக்குள்ளேயே மல்டிபிளான கலர்ஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான். அதுக்கடுத்து தேர்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரிங்டோன்ஸில் மேனுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக இருக்க மொபைலுக்குள்ள ரிங்டோன்ஸ் வந்து செட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நார்மலைஸ்டாக வேறு எங்கே இருந்தாலும் சேவ் பண்ணி அந்த ரிங்டோன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கால் வர்றப்பையோ மெசேஜ் வர்றப்பையோ தாராளமாக யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் தீம் செட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான ரிங்டோன்ஸை பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்களுக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிங்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா போத் மெசேஜ், வீடியோ கால், ஆடியோ கால், நார்மலைஸ்டான மெசேஜஸ், சாட்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க போகிறோம். இது ஒரு என்ஹான்ஸ்டு ப்ரீமியம் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வாட்ஸ்அப் மட்டும் தனியாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிங்டோன் மூலிமா தனியாக தெரிகிற மாதிரி இருந்தால் அதுக்காகவா நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும்? ஆனாலும் அரட்டை ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது போல் எக்கச்சக்கமான ரிங்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்ற ஆப்லேயும் சரி, நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணாலும் அங்கேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதன் பிறகு நாலாவதாக பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு கூட சொல்ல முடியும். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3 வகையான கான்டாக்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ப்ரொஃபைலில் வந்து பின் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான பர்சனாக இருக்கணும். ஒன்று பிஸ்னஸ் இல்லை ப்ரொஃபஷன், இது ரெண்டுக்குமே டாப் 3 பர்சன்ஸை மட்டும் தான் நம்ம வந்து பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது இந்த வகையான வாட்ஸ்அப்போட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரட் இல்லாமல் உங்களால் 20 சேட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து பின் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஒரு டாப் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டாப் 20 கிளைண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பின் பண்ணிக்க முடியும். இல்லை உங்கள் ஃபேமிலி ரொம்பவே பெருசு அப்படின்னா முக்கியமான 20 நபர்களை மட்டும் அழகாக வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். டோட்டல் ஃபேமிலியே ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம்னு சொல்லலாம். தாராளமாக இதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 20 கான்டாக்ட் பின் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களை நான் வந்து மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி தென் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டேப்ஸ் அப்படிங்கிற இந்த வகையான ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு இது போல் யூஐ இல்லாமல் நியூவான யூஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேப்ஸு, சேட்ஸு, அப்டேட்ஸு, கம்யூனிட்டி இது போல் பல விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐயோட ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், செட்டிங்ஸ் ஆகட்டும், அண்ட் நீங்கள் டுவல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே ஸ்விட்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரொஃபைலில் நியூவாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. அதாவது ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினவங்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறோம், இந்த வகையான லுக் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வாட்ஸ்அப்புக்குள்ளேயே 2 லுக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது இல்லாமல் இந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினவங்களுக்கு 3rd லுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இந்த 5 ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 லுக்ஸுக்காகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்போட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் நமக்கு வந்துச்சு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்தால் உங்களுக்காக அந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ மேக் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.